ஸோ ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் தான் உங்கள் மைக்கி. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்கணும்னா, இந்தியாவில் இன்றைக்கி நம்ம ஒரு வீடு வாங்கினோன்னா எவ்வளோ ப்ரைஸ் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இந்தியாவில் 2025 கிராஜுவலாக கோல்டுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தோம்னாக்கா லேண்டு ப்ரைஸும் வந்து பார்த்தோம்னாக்கா டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி இந்த விஷயத்தில் நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. ஸோ காய்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் மனசு விட்டு பேசலான்னு இருக்கேன். என்னென்னா, நம்ம ஒரு மெட்ரோ சிட்டிஸில் வந்து பார்த்தோம்னாக்கா லைக் சென்னை, பெங்களூரில் பார்த்தோம்னாக்கா ஒரு ஹவுஸ் ரேட் வந்து அதிகமாகுது, ஓகே. பட் இப்போது வில்லேஜு அண்ட் அர்பன் சிட்டிஸில் கூட இன்றைக்கி வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப ஹவுஸ் ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அதை இந்தியாவில் ஒரு சர்வேயில் சொல்கிறாங்க எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 8 to 16% வந்து பார்த்தோம்னாக்கா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் 8 ரூபாய்க்கு நான் இன்றைக்கி வாங்குகிறேன் அப்படின்னா இப்போது அது அடுத்த வருஷம் வந்து பார்த்தோம்னாக்கா 16 ரூபாயாக கிடைக்குது. அதேமாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, இன்றைக்கி நான் ஒரு 1 லட்சம் வாங்குறேன்னாக்கா அது வந்து பார்த்தோம்னாக்கா அடுத்த வருஷம் 2 லட்சம் எனக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ இது வந்து இந்த மாதிரி தான் இந்த லேண்டு ப்ரைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் யார் இருக்காங்க அப்படின்னா, ரியல் எஸ்டேட் ப்ரோக்கர்ஸ் அப்படின்றவங்க ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அவங்க இந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னா, மெனி கண்ட்ரீஸில் வந்து பார்த்தோம்னாக்கா இப்போ லைக் UK, ஜப்பான், US, ஆஸ்திரேலியாலாம் பார்த்தோம்னாக்கா அவங்களோட ஹவுஸ் ப்ரைஸிங் ரேட் அப்படின்ட்டு பார்த்தோம்னாக்கா 2 to 3% தான் வந்து அவங்க வந்து கணக்கு காட்டியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தோம்னாக்கா இப்போ நான் இந்தியாவில் இருக்கேன், ஃபாரினில் போய் வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறதே இந்த கல்ச்சர் இது வந்ததுனால சொல்லலாம். ஏன்னா இந்தியாவில் வந்து பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட பல மடங்கு வந்து பார்த்தோம்னாக்கா லேண்ட் வாங்குறதுக்கான ப்ரைஸ் வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. அதுவே இப்போ நான் ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் போய் வாங்கணும் அப்படின்னா அதுக்கான ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப லோவாகவே இருக்குது. ஸோ இப்போது சுவிட்சர்லாந்தெல்லாம் வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப அதிகமான டேக்ஸே வந்து வாங்குறதில்ல, அவங்க டேக்ஸே வாங்குறதில்ல அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இப்போது நம்ம இந்தியாவில் ஒரு 10 lakhsக்கு ஒரு வீடு வாங்குகிறோம் அப்படின்னா அங்கே சுவிட்சர்லாந்தில் வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு 4 lakhs அப்படின்னே சொல்லி 4 to 5 lakhsக்கே வாங்குறாங்க அப்படின்ற ஒரு உண்மையான விஷயமா இருக்கும். ஸோ இதனால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்தியன் பீப்புள் ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, இப்போ நீங்களாக இருக்கட்டும் நாங்களாக இருக்கட்டும், ஒரு வீடியே வாங்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து பார்த்தோம்னாக்கா ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ் வந்து இதை தான் விரும்புகிறாங்களா அப்படின்றதும் நமக்கு தெரியல. இதனால் நீங்களாக இருக்கட்டும் நாங்களாக இருக்கட்டும் ஒரு கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமா இல்லை லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமா அப்படின்றது எல்லாரும் அதை நோக்கி போட்டுட்ருக்காங்க. ஆனால் இன்னும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேனால் ஒரு வீடு லேண்டு கூட வாங்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குன்னு சொன்னால் உங்களாலையும் நம்ப முடியாது அப்படின்றது தான் ஒரு உண்மையான விஷயமா இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன மெயினான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம்னா, இப்போது நம்ம கண்ட்ரியில் வந்து பார்த்தோம்னாக்கா லேண்டோட ரேட் வந்து பார்த்தோம்னாக்கா 8 to 16% வந்து ஏறிட்டுருக்கு. ஆனால் மற்ற கண்ட்ரீஸில் வந்து பார்த்தோம்னாக்கா 2 to 3% தான் ஏறிட்டுருக்கு. அதுவே மற்ற கண்ட்ரியில் ஹவுஸ் ரெண்டல் அப்படின்றது எந்த அளவுக்கு தெரியுமா இருக்குது? அங்கே வந்து பார்த்தோம்னாக்கா ஹவுஸ் ரெண்டல் வந்து லைக் 5%க்கு மேலே இருக்குது. லேண்டோட இது வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப கம்மியாகவே இருக்குது. அதனால் வந்து பார்த்தோம்னாக்கா மற்ற கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது இந்த கண்ட்ரீஸில், அதாவது இந்தியாவில் வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ 8 ரூபாய்க்கு வாங்குறது நம்ம நாளைக்கு 16 ரூபா ஆகுதுன்னா உங்களுக்குமே ஆசை வரும், எனக்கும் ஆசை வரும், நம்ம எல்லாருமே லேண்டு வாங்கணும்னு ஆசைப்படுவோம். அதனாலேயே இப்போது ஒரு நார்மலான ஒரு சிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 9,000 to 10,000 வரைக்குமே ஆகுது. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுன்னு என்னன்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? இப்போ நான் உட்காந்துட்ருக்கேன் பார்த்தீங்களா, இந்த உட்காந்துட்ருக்க இடம், அதாவது இந்த ஒரு ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 9,000 சொல்கிறாங்க. அதாவது 30 சென்டிமீட்டர் அப்படின்றது நம்ம ஸ்கூல் டைம்லையாக இருக்கட்டும் காலேஜ் டைம்லையாக இருக்கட்டும் ஒரு 30 சென்டிமீட்டர் ஸ்கேலை யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுதான் அந்த ஸ்கேலை 4 பக்கமும் ஒரு ஸ்கொயராக வச்சுமா அதுதான் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு. அந்த ஸ்கொயர் ஃபீட்டு இன்றைக்கி 9,000 10,000 சொல்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? ஸோ 2023 வந்து பார்த்தோம்னாக்கா அதுவே ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தோம்னாக்கா 5,000 இருந்தது. அதுவே 2025 பார்த்தோம்னாக்கா 9,000 இருக்குது. ஸோ அந்த ஸ்கொயர் ஃபீட் ரேஞ்சு இப்போது ஆனுவலாக நான் அதுதான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, 8 to 6% வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு யாருக்கு போகலாம் அப்படின்னா கோல்டுக்கே போகலாம். ஏன்னா இப்போது நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேனால் வீடே வாங்க முடியாது அப்படின்றது அந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸோட ஒரு ரொம்ப குறிக்கோளாகவே இருக்குது. இப்போது சென்னையாக இருக்கட்டும் பெங்களூராக இருக்கட்டும், ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னாக்கா நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னாக்கா காலியாக கிடக்குங்க. அங்கே குறைச்சி கூட தர மாட்டான்,
₹1 கோடி ₹1 கோடி கொடுத்துட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்கிக்கோ, இல்லைனா நீ ரெண்ட்டுக்கு இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் என்னென்னா அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேனுக்கு ஒரு கோல்டு வாங்குறதா இருக்கட்டும், ஒரு வீடு வாங்குறதா இருக்கட்டும், அவனுக்கு அந்த ஆசையே வரக்கூடாது அப்படின்றது தான் இங்கே பல பேரோட ஆசையாகவும் இருக்குது. இதனால் என்னென்னா அவனோட லைஃப் வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு ரெண்ட்லேயே போகணும் அப்படின்ற அவங்க ஆசைப்படுறாங்களா என்னன்னு நமக்கு தெரியல. ஸோ அதனால் என்னென்னா ஒரு பணம் இருக்குது ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தோம்னாக்கா கோல்ட் சைட் போக ஆரம்பிங்க. அதுவே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேனாக இருந்தால் அவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்குறதுனே தெரியல. ஏன்னா கோல்ட் ப்ரைஸ் வேர்ல்டு வைடாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. பட்டு லேண்ட் ப்ரைஸை அப்படி இன்க்ரீஸ் ஆகிறதில்ல. நீங்கள் எல்லாருமே இந்த விஷயத்தில் திங்க் பண்ணணும். கோல்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னாக்கா வேர்ல்டு வைடாக லண்டனில் வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஸோ அங்கே ஆக்ஷன் போயிட்டு அங்கே செட் பண்ணுற ப்ரைஸ்னால தான் வந்து கோல்டு வந்து ஓவராலாக வேர்ல்டு ஃபுல்லாக வந்து பார்த்தோம்னாக்கா தங்கம் ரேட் ஏறிட்டுருக்கு. ஆனால் லேண்ட் அப்படி கிடையாதுங்க. நீங்கள் எல்லா இடத்துலையுமே செக் பண்ணி பாருங்கள். இதனால தான் வந்து பார்த்தோம்னாக்கா இந்தியாவிலேருந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் நிறைய பேர் போயிட்டு வீடு கட்டணுன்னே ஆசைப்பட்றாங்க. இதனால் ஃபாரின் ஹவுஸ் கல்ச்சர் அப்படின்றது ஒன்று அறிமுகமாக இருக்குன்னே சொல்லலாம். இப்போது நீங்களாக இருக்கட்டும், நாங்களாக இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் வாய் வழியாவோ காது வழியாவோ சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, நாங்கள் யூகேல, ஆஸ்திரேலியாவில், கனடாவில், துபாயில் வீடு வாங்குறதா சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அங்கேயே செட்டில் ஆகிறதாகவும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதனால தான் யார் கேட்டாலும் நான் துபாயில் செட்டில் ஆகிறேன், ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆகிறேன், யூகேயில் செட்டில் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இதுவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால் நீங்கள் லேண்ட் வாங்குறதா இருக்கட்டும், கோல்டு வாங்குறதா இருக்கட்டும், ரொம்ப யோசிச்சு இது பண்ணுங்கள். முக்கியமாக நான் ஏன் கோல்டு லேண்ட் அப்படின்னு சொல்கிறேன்னாக்கா, கோல்டு வந்து பார்த்தோம்னாக்கா கிராஜுவலாக ஒரு ஸ்டடியான பர்சன்டேஜில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. பட் லேண்ட் அப்படி கிடையாது. இந்தியாவில் ஒரு லேண்டு வாங்குறீங்கன்னா இந்தியாவில் ஒரு ப்ரைஸ் இருக்கும். அதுவே யூகே, சுவிட்சர்லாந்தில் வாங்கினீங்கன்னா அங்கே ஒரு ப்ரைஸாக இருக்கும். ஸோ எல்லோரும் தீர சிந்திச்சு இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் யோசிங்க. ஸோ தேங்க்யூ.